சென்னை தியாகராய நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள உஸ்மான் சாலை சிஐடி நகர் பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த பாலம் திறக்கப்படும் நிகழ்வு குறித்த விவரங்களை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அபிநயா, தியாகராய நகர் பகுதியில் வழக்கமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். காரணம், இந்த பகுதியில் அதிக அளவு அந்த வணிக வளாகங்கள் மற்றும் சிறு கடைகள் இருப்பதன் காரணமாக வழக்கமாக வார இறுதி நாட்கள் மட்டுமில்லாமல் வார நாட்களிலுமே அதிக அளவில் அந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும். இதை குறைக்கும் வகையில் தான் தற்போது தெற்கு உஸ்மான் ரோட் மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் 2023ஆம் ஆண்டு தொடங்கியது. தற்போது அந்த பணிகள் நிறைவடைந்து அந்த பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக முதல்வர் திறந்து வைக்கிறார். சுமார் 164.92 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தின் நீளம் பார்த்தீர்கள் என்றால், ஏற்கனவே உஸ்மான் சாலையில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாலம் கட்டப்பட்டிருந்தது. அந்த பாலத்தை இந்த புதிய பாலத்தை இணைக்கும் பணியும் சில மாதங்களுக்கு, அதாவது ஒரு வருடங்களுக்கு முன்பு தொடங்கி தற்போது அது முடிவெற்றிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பாலத்துடைய நீளம் சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு வருகிறது. அதில் புதிய பாலத்துடைய கிலோமீட்டர் பார்த்தீர்கள் என்றால் 1.2 கிலோமீட்டர் அளவுக்கு வருகிறது. அகலம் 2 வழி பாதையாக இதை கட்டியிருக்கிறார்கள். அகலம் 8.4 மீட்டர் அகலமாக இது கட்டப்பட்டு தற்போது திறக்கப்படுகிறது. இந்த பாலத்தை தற்போது முதல்வர் திறந்து வைக்கக்கூடிய நிலையில் உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. இந்த பாலத்தின் காரணமாக தியாகராய நகர் பேருந்து நிலையத்தின் அருகில் அதிக அளவில் அந்த போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த போக்குவரத்து பேருந்து நிலையத்துடைய சந்திப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளோடையிலும் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது பெருமளவு குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஜே அன்பழகன் பாலம் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அனைத்து வசதிகளுடன் கூடிய நகர்ப்புற கட்டமைப்புகளை சிறப்பாக மேம்படுத்தி வருகிறது. பெருகி வரும் போக்குவரத்தினை குறைத்து மக்கள் எளிதாக பயணம் செய்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 13 இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினால் உயரிய தொழில்நுட்பத்துடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படும் முதல் இரும்பு மேம்பாலமானது தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 165 கோடி செலவில் 1200 மீட்டர் நீளமும் 8.40 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் 3800 மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு 53 வலுவான தூண்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்கிறது. தற்போதுள்ள தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் தினசரி சராசரியாக 40,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். இம்மேம்பாலத்தின் சிறப்பம்சமாக மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களில் தியாகராய நகர் மற்றும் சுற்றுப்புறங்களின் வாழ்வியல் காட்சிகள் அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பையும் மரபையும் கௌரவிக்கின்றன. நாங்களா கடை வச்சிருக்கோம் 40 வருஷமா. இங்க பிரிட்ஜ் கட்டுறது ரொம்ப நன்றி ஐயா. ஜனெல்லாம் வரப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப டிராபிக்ல தான் குழந்தைய டெய்லியும் நான் ஸ்கூல்ல எப்பவுமே டிராப் பண்ணிட்டு இருந்தேன். இங்க ரொம்ப நெருக்கடியா இருந்தது. இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் பொண்ணு கரெக்டா டைமுக்கு கூட்டு போயிருவேன். நானும் டைமுக்கு சீக்கிரமா ஆபீஸ் கிளம்ப ஈஸியா இருக்கும். இது ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. இந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த பாலம் இப்ப திறந்தனால எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூரம் சுத்திட்டு வரணும். இந்த பாலம் திறந்தது எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம நல்லபடியா போயிட்டு இருப்போம். இந்த பாலம் திறந்ததுக்கு முதல்வருக்கு நன்றி. இன்றோ சென்னையின் வளர்ச்சி பயணத்தில் புதிய பெருமைமிகு அடையாளமாக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பாலப்பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட பொறியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். முதலாவதாக தலைமை பொறியாளர் ப. சங்கரவேலு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் வகையிலான மேம்பாலம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பலன்கள் என்னென்ன என்பது குறித்த அந்த விவரங்களை விளக்கும் காட்சி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் பேசலாம். செந்தில் ராஜா, இந்த பாலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அபிநயா, தீநகர் பகுதி வழக்கமாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிக அளவில் போக்குவரத்து நெரிசலை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் குடியிருப்பு மற்றும் பள்ளிகள் இருப்பது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வணிக வளாகங்கள் இருப்பதன் காரணமாக மக்கள் அங்கு வந்து பொருட்களை வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக வருவதன் காரணமாக இந்த பகுதி கடந்த பல ஆண்டுகளாக. விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.